எல்லாருக்கும் வணக்கம். இது மூணாவது படமா? எத்தனாவது படம் தினேஷ்? 5ஆ? மீதி 3 படம் என்ன தினேஷ்? இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட். அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட் அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப் ஒரு கெத்தா நினச்சி அவனை பண்ணுறதுல நம்மளால ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தேன், இவன் என்ன பண்றான் இவன் பஸ் டாப்ல அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனா அது இவன் தான் பண்றான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜ்ல நினைச்சு போய் கிளாஸ்ல உட்காடுறான். பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் வந்து உட்காடுறான். டேய் இவனை அங்க பார்த்தா அதே ஆள் தான் இங்க வந்து உட்காடுறானா? நீங்க தானே அது மேல ஆமா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சொல்லி. ஸோ காலேஜ்ல இருந்து ரொம்ப புரட்சி தனமா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான். தனியா போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான். கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்றாங்க அப்படின்னா. காலேஜ்ல என்ன போராட்டம்? யாருன்னா இவன் தான் சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியா நின்றுட்டு இருக்கான். தனியா நின்றுட்டு எதோ மொத்தமா மாத்த சொல்றான். காலேஜ் டைமிங்க மாத்த சொல்றானா என்ன மாத்த சொல்றான் தெரியல. என்னென்னமோ பேசுறான். மேல இருந்து பசங்க வா மேல எங்களை பார்த்து முறைக்கிறான். மேல பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேல என்னென்னமோ கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் மேல வந்து திட்டுறான். ஏண்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்ச நீங்களாம் வரணும்ல, எங்க வரணும்? நாங்கெல்லாம் காலேஜ் அந்த சொல்லிடுவா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி. என்ன பண்ணிட்டா, நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எழுதுன ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. போய் ஹெச்ஓடி ரூம்ல ரிசல்ட் பார்த்துட்டு வரோம், நாங்கெல்லாம் பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டா வந்திருக்காரு. நேரம் மேல படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போறதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டு கீழே இறங்கி போறான். அவன் மேல வரும்போது நீ எங்கடா போற மேல அப்படின்னு சொல்லி, இல்ல ரிசல்ட் வந்துருக்கலாப்பா, நீங்களா ஃபெயில்ரா வாடான்னு கூட்டு போயிட்டான். கூட்டு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் அப்படி உட்காந்துருக்கேன், எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க, தேர்ட் செம், ஃபோர்த் செம், எல்லா செம்மும் இவர் வருவாரு. அந்த அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டெம்ப்ட் ஆனா இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸ்ல. பார்த்து தனியா உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில போய் செக் பண்ணிருக்காரு. அப்புறம் தெரியும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாஸ் ஆயிருக்காப்ல. அந்த எக்ஸாம பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான். சோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப 2 படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இனிமேதான் தெரியும்ல. 2 படம், இன்னும் 10 படம், நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ். ஒன்னு இன்வெஸ்டர்ஸ் 2 பேரை காமிச்சாரு. ஒருத்தங்க துபாயில இருக்காங்க, ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க. உள்ளூர்ல யாரும் இல்ல பாத்தீங்களா? இல்ல சும்மா டிப்ஸ் தான்.